ஹலோ எவ்ரிவான், லைஃப் அஸ் இல்லத்தரசியில் வைகாசி விஷாகம் முருகரோட பர்த்டே ஸ்பெஷல் தான் இன்றைக்கி பார்க்கலாமா. ஸோ அதுக்காக ஏர்லி மார்னிங்கே எனக்கு எழுந்தாச்சுங்க. எனக்கு சரியாக ப்ராப்பரான ஸ்லீப் இல்லை, அதனால் ஒரு டாக் சர்க்கிள் எல்லாம் நல்லாவே தெரியும். நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா, ஸோ கேட்டிங்களா, ஒரே பேர்ட் சத்தமாக கேட்டுட்டு இருந்தது. கேட்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம மார்னிங் ரொட்டீனில் ஃபில்டர் காஃபி ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஒரே ஃபில்டர் காஃபி மார்னிங்ஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அடுப்படியில் கொஞ்சம் தொடச்சி க்ளீன் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதுக்காக எடுத்து எல்லாத்தையும் சோக் பண்ண போட்டேன். அந்த கேப்பில் காஃபியும் குடிச்சிட்டு வந்துட்டேன். அப்புறம் வெளியெல்லாம் வராண்டாலாம் கொஞ்சம் பெருக்க வேண்டியிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக பெருக்கி க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் 5 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீடு துடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 to 10 minutes எப்போவுமே அந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட் லிக்விடோட சேர்ந்து நான் கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு 10 minutes சோக் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து மாப் போடுவேன். யூஸ்வலி கல்லுப்பு வந்து மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு வேளை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு நல்ல வைப்ரேஷனோடு இருக்கும். அப்புறம் இன்றைக்கி சன்ரைஸ் எல்லாம் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீடு மாப் எல்லாம் போடுறது எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போயாச்சு. ஸோ குளிச்சுட்டு ப்ராப்பராக ரெடியாகி வந்துட்டோம். கோவில் கிளம்பிட்டோம் 3 பேரும் சேர்ந்து. ஸோ முருகரை பார்க்க கோவிலுக்கு வந்துட்டோம். எங்கள் வீட்டுக்கு நியர்பை இருக்கிற கோவில்லே வந்து முருகரை பார்க்க வந்துட்டோம். முருகரை பார்த்துட்டு எப்படி நான் சொல்கிறது, ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு லைனில் நிற்கிறப்போ நம்ம ஓரமாக எட்டி பார்ப்போம்ல, அப்போயே நான் அப்போ பார்க்குறப்பவே ஒரு மாதிரி எப்படி இருந்துச்சுன்னா, சந்தன காப்போட ராஜ அலங்காரத்தில் அவர் கண்ணெல்லாம் பார்க்குறப்போ ரியலிஸ்டிக்காக அங்கே உட்காந்து அவர் பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. அப்படி இருந்துச்சு. அது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியல. ரொம்பவே வந்து தத்ரூபமாக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்தார். ரொம்பவே மனசுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்படி தான் எங்களோட மார்னிங் போச்சு. நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்க